சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் அந்த ஒரு நாள் திருச்சியிலே தங்கியிருந்து மறுநாள் அந்த உயிரற்ற சடலங்களுக்கு மலர்வணக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. கடுகளவு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் அவர் இரவோடு இரவாக சென்னை பட்டினத்துக்கு சென்றதும் 40 நாட்கள் கழிய போகிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்து துக்கம் கேட்பதும் இதுவரை எந்த சாதாரண மனிதன் முதல் தலைவராக யாரா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், துக்கம் கேட்கறதா அந்த வீட்டில் போய் தான் துக்கம் கேட்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு முறையை கொண்டு வந்து அங்கே வந்து துக்கம் வீடு தன்னிடத்தில் வர சொல்லி அவர்கிட்ட அனுதாபம் தெரிவித்ததாகவும் அது நிதி கொடுத்ததாகவும் அந்த முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. இனி அவர் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். அது சுதந்திரம், ஜனநாயகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம். அப்படி செய்கிற போது அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும் நெரிசலிலே பெண்கள் குழந்தைகள் சிக்கி மாண்டு போனார்களே, அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் அந்த பொறுப்பினை தவறிவிட்டார்கள். இப்பொழுதாவது புதுச்சேரிக்கு போகலாம், அங்கே போய் அவர் பேசலாம். தமிழ்நாட்டில் எங்கே வேணா போகலாம். அவர் பல இடங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.